வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறக்கிற ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். துலாம் ராசி நேயர்களுக்கு 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரனே பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஆட்சி பலம் பெறுகிறது ஒரு நல்ல விஷயம் தான். யாரோட சேர்ந்திருக்கிறார் முதல் ஆஃப் ஜூன் 1 இருந்து ஜூன் 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு எல்லாமே 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல. சனி 5ஆம் இடத்தில், ராகு 6ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் கேது, செவ்வாய் ஆட்சி பலத்தோட 7ஆம் இடத்திலிருந்து ராசியவே பார்க்கிறார். சோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2024 எது மாதிரி ஒரு கோச்சார அமைப்பு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் 3ஆம் பார்வையா சனியின் பார்வையும் பெறுவதனால பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்குள்ளேய கணவர் மனைவி, அதாவது வீட்டுல கணவர் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள், இல்லத்தரசிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியே மறைந்து 7ஆம் இடம் வலுக்குது. 7ஆம் இடம் பாவத்துவமாக வலுக்கிடும் பொழுது சண்டை சச்சரவு, வீண் விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் வேற மாதிரி போய் முடிகிறது. நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள், பங்குதாரருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை, கருத்து வேறுபாடு இருக்கு. முதல் மாதிரி இல்லாம கொஞ்சம் சின்னதா விரிசல் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் வெளி மாநிலம் கொஞ்சம் டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி சில கூட்டு தொழில பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் ஆஃப் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீடு நம்ம பலமாக நம்ம 4 கிரகத்தின் தாக்கத்துல இருக்கும் பொழுது கூட்டு தொழில், வெளி மாநிலம், வெளிநாடு, விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்களுக்கும் அங்கேயே குடியுரிமை பெற்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்கிறது. ஆனா வியாபாரம், தொழில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு வரைக்கும் அந்த டைம்ல சில விஷயங்கள் வராமல் உங்களை நம்மவே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்துல மிதுனத்துக்கு வந்து சூரியன் புதன் சுக்கிரன் போறது அருமையான விஷயம். ஸோ முதல் 15ஆம் தேதி 15 நாட்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், அடுத்த செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் 16ல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் மெல்ல நடந்து முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட சனியின் 3ஆம் பார்வை பெற்று பாவத்துமாவை ராசியை பார்க்கிறார். ஸோ முதலே சொன்ன மாதிரி பங்குதாரர்கள், நண்பர்கள், மனைவி, கணவர் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பின்னடைவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுமை காப்பது மிகவும் அவசியம். உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல இது மாதிரி நீங்க இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய அமைப்புகள், விற்று இன்னொரு இடத்துல வாங்குறது, அது மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணலாம். அதே சமயத்துல சூரியன் வந்து 8ல மறைஞ்சு 9ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா லேட்டர் இந்த மந்த் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறுறது வந்து அவ்வளவு ஒன்றும் தவறு இல்லை. ராசி அதிபதி நம்ம வீக்கா நீச்சமா போனாதான், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். சுக்கிரன் நீச்சம்லாம் ஆகல, மறைந்துதான் போகிறார் ஒழிய ஆட்சி பலம் ஸ்தான பலம் பெறுகிறார். அந்த விஷயத்துல வந்து நாம அப்படி ஒன்றும் நம்ம ஒரு கஷ்ட காலமாவோ ஒரு பிரச்சனைகளோ கொடுத்துறாது. மெயினா நீங்க பார்த்துக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப், நீங்க பேசுற பேச்சு, நண்பர்கள், கிளைண்ட்ஸ், வீடு, கணவன் மனைவி, பார்ட்னர்ஷிப், இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பேஷண்டாகவும் பொறுமையாகவும், நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாம அவங்க வீண் விவாதம் பண்ணாலும் சரி, நேரம் சரியில்லைன்னு விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு உடனே முடியே இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நீங்க பேசும்பொழுது அது பெரிய ஒரு சண்டையாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அது ஒண்ணுதான் நான் குறிப்பா சொல்லணும்னு விரும்புறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான். கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். கூட்டு தொழில் பண்றவங்க, அடுத்தவங்க பணம் கிடைக்கிறது, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறவங்க, அது மாதிரி விஷயத்துல நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா படிக்கக்கூடிய, இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த விஷயத்தை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸா மார்க்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, உத்வேகமா செய்யக்கூடிய அமைப்பு, அடுத்து வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஜூன் 16ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா புதன் ஸ்தான பலம் பெறுகிறார். ஸோ 6ஆம் இடத்துல ராகு இருந்து கடன் எதிரிகளை வந்து ஒரு செக்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல கேது இருந்து ஞான மார்க்கம், கொஞ்சம் கோயிலுக்கு, காசிக்கு, அது மாதிரி முதியோர்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு குரூப் ட்ரிப்பா போறது, ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பா போயிட்டு இருக்கிற அம்சங்கள்லாம் ஜூன் மாதம் கண்டிப்பா நீங்க நடத்தி காட்டலாம். நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு வரும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.